வால்மார்ட்டும் மான்சாண்டாவும் டேனியல் மிட்லாண்டுன்னு ஒரு கம்பெனி இருக்கான். இவெல்லாம் உலகத்தையே அப்படி வாரி விடுங்கிற பகாசுர கம்பெனிகள். பகாசுர கம்பெனிகள் என்ன சொல்லுது, ஐயையோ ஆடு நனையுதே அப்படிங்கிறது. இந்த ஓனாய் ரொம்ப வருத்தப்படுது, ஆடு நனையப்படாது, அதை என் வீட்டில் ஏன் ஓடாடுற அப்படி வந்து ஒழிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுது. ஓசோ தான் அந்த கதையை ரொம்ப நல்லா சொன்னார். ஒரு ஜூவில் சுற்றி வந்தே இருக்கிறாங்க. ஒரு சிங்கத்தோட பொண்ணில் ஆடு விளையாண்டுருக்கு. ஆச்சரியம் தாங்கலை இருந்தாலும் கேட்குறாங்க, இது எப்படி சிங்கத்துக்கு பொண்ணில் ஆடு சிரித்து விளையாண்டுருக்கு? அவன் சொல்கிறான், இதுக்கு பேர் பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ். அமைதியாக ஒன்றா இருக்கிறாங்க. எது வரலும் இது இருக்கும்னா, சிங்கத்துக்கு பசி வர்ற வரலும் மற்ற வியாபாரிகளை ஒழிச்சு கட்டுறவரை தான் விலையை குறைச்சி கொடுத்துட்டு இருப்பாங்க. விவசாயிட்டேருந்து கூட விலை கொடுத்து வாங்குவாங்க, விலையை குறைச்சி வாங்குவாங்க. அவங்கள்ட்ட நிறையா பணம் இருக்குது. மற்ற வியாபாரிகள்லாம் ஒழிச்சு கட்ட பிறகு அப்புறம் பெரிய இந்த ஓனாய் என்ன பண்ணுது?